இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பெண்களுக்கு ஒரு விசித்திரமான வியாதி. நான் நல்லா தும்முனாலோ இருமுனாலோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நல்லா பதட்டப்பட்டாலோ எண்ணெய் எறியாமல் யூரின் வெளியே வந்துடுது. பர்டிகுலராக தும்மும்போது இருமும்போது குலுங்கி சிரிக்கும் போதெல்லாம் எண்ணெய் எறியாமல் யூரின் வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிரச்சனையோடு வராங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத விட இந்த பிரச்சனை இருக்கவங்க நிறைய டாக்டர்கிட்டலாம் பார்ப்பாங்க, மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க, ஏதாவது ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை ஒரு தீர்ந்த பாடே இருக்காது, இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் முதலில் ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் வெளியே வந்தது. 2-3 வருஷம் கழித்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு பொது இடங்களில் எனக்கு சாரீலாம், என்னோடய சுடிதார்லாம், என்னோடய பேண்டிஸ்லாம் நல்லாவே நனைஞ்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருதுன்னு ஒரு பெரிய ஒரு அன்னீஸ்னஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு வியாதி வந்துடும். சரி, முதல்ல இதை குணப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத விட முதல்ல இந்த வியாதி எதனால் நமக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதன்மையாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டாய்லெட் போகும்போது பெண்கள் ரொம்ப சுலபமாக போனோன்னா ரொம்ப சுலபமாக வர மாதிரி வரதான் நல்ல விதமாக மலம் கழியிற முறை. நீங்கள் டாய்லெட்டில் உட்காந்துட்டு முக்கன்னு முக்கிக்கிட்டே இருந்துட்டு இந்த ரொம்ப டைட் ஸ்டூல் இருந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு முக்கி நீங்கள் டாய்லெட் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிறுநீர் கழியிற பிரச்சனை. இது போக பல்கி யூட்ரஸ் இருக்க வேண்டிய சைஸை விட பெரிய சைஸாக இருக்கிறது. அதில் பெரிய ஃபைப்ராய்ட்ஸு, ஃபியூ ஃபைப்ராய்ட்ஸ், மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ்னு யூட்ரஸோட சைஸ் 2 மடங்கு 3 மடங்குன்னு ஃபைப்ராய்ட்னால அதோட சைஸ்னால் அதிகமாகும் போதும் இந்த பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு இந்த அதிக பழுவுனால கீழே இருக்கிற சிறுநீர் பை வலிவிழந்து கீழே இறங்கி உங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீர் லீக் ஆகிற விஷயம் இருக்கும். இதே டாக்டர்லாம் நிறைய பேர் எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இருக்குது, உங்களுக்கு சிறுநீர் பை இறங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு சொல்லுவாங்க. அது உண்மை கூட. நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முதல்ல இருந்தது, அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லக்கூடியவங்கள நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மொத்தத்தில் இந்த பிரச்சனை அலட்சியப்படுத்திட்டா வருஷம் இந்த சிறுநீர் நம்மளை அறியாமல் வெளியேறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி நமக்கு ஒரு தொந்தரவே தலைவலியே வருதும். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, ஏதாவது பப்ளிக்கும் போது எனக்கு தும்முனும் இருமுனுங்கிறப்ப நான் என்னுடைய தொடைப்பகுதியை ரொம்ப இறுக்கிக்குவேன், அது யூரின் வெளியேறாத மாதிரின்னு இது கஷ்டப்பட்டு ஒரு சிலர் இதை ரொம்ப முத்த விட்டுட்டு அலட்சியப்படுத்திட்டு இந்த வியாதி வந்த பின்னாலேயும் மலச்சிக்கலை மெயின்டைன் பண்ணிவிட்டு எனக்கு எண்ணெய் அறியாமல் நிறைய போது நான் பேடு வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் சிலர் யூரினரி பேக் வச்சுருக்கிற மாதிரியும் இதெல்லாம் ஆகுது. இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுடைய மருத்துவமனைக்கு இந்த மாதிரி நிறைய வரவங்க ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறவங்க சில நாட்களில் நல்ல பூரணமாக குணமடைகிறாங்க. அதில் மெயினாக நாங்கள் பண்ணுறது மலச்சிக்கல், பைல்ஸ், ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி மலம் கழியறது சிரமப்பட்டு பண்ணுறவங்களுக்கு மலச்சிக்கலை முழுமையாக முதல்ல குணப்படுத்திடுவேன். ஏன்னா இந்த மலச்சிக்கல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த வியாதி குணமாகவே ஆகாது. தும்முனா இருமுனா யூரின் வெளியே போகுதுன்னு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வராது. ஸோ மலச்சிக்கலை நம்ம முழுமையாக குணப்படுத்துறதும், அவங்க அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அது வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்துறதும், பல்கி யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இதெல்லாம் வேறு எந்த மருத்துவத்தில் போனாலும் எனக்கு குணமாகலை சர்ஜரி தான் ஒரு தீர்வுன்னு சொல்கிறாங்க, நான் சர்ஜரி பண்ண விரும்பலை, யூட்ரஸை எடுக்க விரும்பலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸை மெடிசின்லேயே குணப்படுத்தி உங்களுக்கு பல்கி யூட்ரஸை நார்மல் பண்ணி இந்த சிறுநீர் கழிகிற பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ரூட் காஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம். அப்போ உடனே சில மாதங்கள் கழித்து சொல்லுவாங்க, எனக்கு இப்போ மலச்சிக்கல் இல்லை, வெயிட் லிஃப்ட் பண்ணுறதில்ல, எனக்கு ஃபைப்ராய்டு இதெல்லாம் குணமாயிடுச்சு, எனக்கு இந்த சிறுநீர் கழிகிற பிரச்சனை 60% எனக்கு குணமாயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. மீதி 40%க்கு இதற்கென்று ஒரு தனியான ஒரு யோகா இருக்குது. நீங்கள் படுத்துட்டு மல்லாக்கா படுத்துட்டு காலை மடக்கி வச்சுட்டு அந்த பட்டக்ஸ் வயிறு பகுதியை மேல் நோக்கி தூக்கின மாதிரி ஒரு ஆசனம் இருக்குது. அதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி ரெகுலராக இந்த ஆசனத்தை பண்ணணும். உங்களுடைய அந்த பிறப்பிறப்பு ஆசன வாய் பகுதியெல்லாம் உள்ளே இழுத்த மாதிரி ஒரு அஸ்வினி முத்திரை மாதிரி இன்னும் ஒரு சில ஆசனங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரெகுலராக செய்ய வைப்போம். இதே அவங்க தொடர்ந்து செய்யும்போது முழுமையாக இந்த வியாதி குணமாகி இந்த பேடு வைக்கிற நிலைமை, ஒரு பொது வெளியில் நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்காமல் ரொம்ப வருஷமாக இருந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனாக மாதிரி வேறு பல உபாதைகளாக மாறாமல் இதை முழுமையாக சரி பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு சின்ன வியாதின்னு அலட்சியப்படுத்த வேண்டாம். கட்டாயம் முதல்ல நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மலச்சிக்கல் இருந்தால் காய்கறிகள், பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. தயிர் சாதம், தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பிசுபிசுப்பான உணவு, நைட்டு கோதுமை தோசை, தயிர் சாதம் போன்ற உணவுகள் சாப்பிடாதீங்க. மற்றபடி இந்த யோகாவை நீங்கள் இப்போவுமே ஆரம்பித்து இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தவும் செய்யலாம். இல்லை இது எனக்கு ரொம்ப மீறி போச்சு, முழுமையாக ஒரு மருத்துவரோட உதவியோடு இதை குணப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை குணப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.